அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 202. இன்றைய நிகழ்வில் நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கரிசல் மண்ணை சார்ந்த படைப்பாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய குடும்பத்தார் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். ஒரு நூல் ஒரு குடும்பம் என்ற நிகழ்விற்கு வெகு நாளைக்கு பிறகாக இந்த நிகழ்வு நிகழ்கிறது என்றே நாங்கள் கருதுகிறோம். ஒரு படைப்பாளரினுடைய குடும்பமே வந்து பேசுவது இதுதான் முதல் முறை. எங்களுடைய கல்லூரியினுடைய பாடத்திட்டத்திலே எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய பெண்மை எங்கும் வாழ்க என்ற நூல் இருந்தது. ஒரு 5 ஆண்டுகள் அந்த பாடத்தை மாணவர்கள் பயின்றார்கள். அந்த கதையிலே வரக்கூடிய ஒவ்வொரு பாத்திரமும் நம்மோடு பேசுவது போல, அன்போடு அளவலாவது போல, மனிதநேயத்தோடு உறவாடுவது போல படைக்கப்பட்டிருக்கும். எனவே நான் கூட இப்படி அவரை நினைப்பதுண்டு. மண் சார்ந்த படைப்புகளை மட்டும் அவர் கூறாமல் அதையும் தாண்டி ஒரு உலகளாவிய சிந்தனையிலே ஒரு பெண்களை கூட படைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். பெண்கள் ஏதோ ஒரு வீட்டிற்குள் அடைந்து கிடக்க வேண்டும் என்பது போல அவருடைய சிந்தனை இல்லாமல் உலகளாவிய சிந்தனையிலே அவருடைய படைப்புகளினுடைய பின்புலம் இருப்பதாகவே உணர்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக அவருடைய படைப்புகளின் ஊடாக அன்பும் மனிதமும் மட்டுமே இழையோட அமைந்திருப்பதாகவே நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் அவருடைய படைப்பை வாசித்த பொழுது. எனவே ஒரு மாத காலமாகவே நான் மருத்துவர் அறம் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்தேன். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு வந்து பேச வேண்டும். அந்த படைப்பாளரை, அந்த எழுத்தாளரை, அவருடைய எழுத்துக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும். எனவே குடும்பத்தாரோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கேற்ப இன்று வருகின்றிருக்கின்றார்கள். தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய இல்லத்தரசி, மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அம்மா சரஸ்வதி அவர்கள், பாரதியாருக்கு ஒரு செல்லம்மாள் போல, எழுத்தாளர் சுஜாதாவிற்கு ஒரு சுஜாதா போல, இவருக்கும் ஒரு சரஸ்வதி என்ற ஒரு பெண் அமைந்திருக்கின்றார். அவருடைய எழுத்துக்களினுடைய அந்த பின்புலமாக கண்டிப்பாக ஒரு பெண் இருக்க வேண்டும். ஒரு ஆணினுடைய இயக்கம் என்பது ஒரு பெண்ணை சார்ந்ததாக கூட இருக்கும். அவருடைய எழுத்துக்களினுடைய வெற்றிக்கு இந்த அம்மையாரும் காரணமாக இருப்பார் என்றே கருதுகின்றோம். நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் புகைப்படத்திலே பார்த்தவுடன் அவருடைய மென்மையான முகமை சொல்லுகிறது அமைதியாக இயங்கக்கூடியவர் என்பதாக. அவரோடும் இன்று நாங்கள் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். மருத்துவர் அறம் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த அனைவருக்குமே தெரிந்த நல்ல மருத்துவர், கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர், மனிதநேயம் நிரம்பியவர். நம் கல்லூரியிலே நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார். மருத்துவ அறிவியல் துறை சார்ந்தெல்லாம் நம் கல்லூரியிலே உரை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருடைய 2 நூல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 100 கண்ட ஆளுமைகள், கீரா அழகிரிசாமி, தோமுசி, அறிவொளி ஆகிய 4 பற்றிய ஒரு நல்ல தொகுப்பு நூல் அது. அடுத்ததாக தன்னுடைய தந்தை தனுஷ்கோடி ராமசாமியினுடைய சிறுகதைகளை தொகுத்து 2 தொகுதியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அது அவருடைய தந்தையாருக்கு அவர் செய்த மிகப்பெரிய மரியாதை கடன் என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு புறம் மருத்துவ பணி, மற்றொரு புறம் இலக்கிய பணி என்று இயங்கி வரக்கூடிய அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக மருத்துவர் MS மலர்விழி அவர்கள் ஒரு நல்ல மருத்துவரினுடைய அடையாளத்தோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த இலக்கிய வாசிப்பாளராகவும் MS மலர்விழி அவர்கள் இருக்கின்றார்கள். நம் நூல் வாசிப்பு முற்றத்திலே அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்று குடும்பத்தோடு பேச வருகை தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். சாத்தூர் மண்ணை பொறுத்த அளவிலே சிறந்த மகப்பேறு மருத்துவர். அந்த சாத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் இருந்து படிப்பறிவில்லாத எத்தனையோ ஏழை பெண்கள் வருகை தரக்கூடிய அந்த சூழலில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மிகவும் லெகுவாக அந்த மகப்பேறு மருத்துவத்தை செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த பெண் மருத்துவராக அவர் திகழ்கிறார். நல்ல நூல் வாசிப்பாளராகவும் இருக்கிறார். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை என்பதை போல இன்று இவருடைய மருத்துவர் அறம் அவர்களினுடைய புதல்வி செல்வி ஆமா தமிழ் அவர்களும் வருகின்றிருக்கின்றார். தந்தையர் ஒப்பர் மக்கள் என்பதை போல மருத்துவ துறையிலே இருக்கக்கூடிய தாய் தந்தையினுடைய பிள்ளை மருத்துவ மாணவியாக திகழ்வது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இது தன்னுடைய தாத்தாவினுடைய எழுத்துக்களை குறித்து பேச வருகை தந்திருப்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். அவருடைய மகன் சுடர் வந்தாலும், பள்ளி மாணவராக இருக்கக்கூடிய சுடர் வருகை தந்தாலும் நாங்கள் மகிழ்வோம். எனவே தனுஷ்கோடி ராமசாமியினுடைய எழுத்துக்களை எப்பொழுது வாசித்தாலும் அதற்குள்ளே ஒரு அன்பும் மனிதமும் இளையோடி கொண்டே இருக்கும். நாமும் கூட அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை போல ஒரு உணர்வு இருக்கும். நம்மை சூழ்ந்தே அந்த பாத்திரங்கள் படைக்கப்பட்டிருப்பதாக நாம் உணர்வோம். அத்தகைய பெரும் படைப்பாளர், கரிசல் மண்ணை சார்ந்த ஒரு பெரும் படைப்பாளரினுடைய அந்த குடும்பமே வருகை வந்து பேச வருகை இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் நான் அந்த குடும்பத்தாரை வரவேற்று அமைகின்றேன். நன்றி.
தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய சிறுகதை நூல் குறித்து பேசுவதற்கு இலக்கிய குடும்பமாக திகழ்கின்ற தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய புதல்வரும் தனுஷ்கோடி ராமசாமி மருத்துவமனையினுடைய மருத்துவருமாகிய மருத்துவர் அறம் ஐயா அவர்களையும் MS மலர்விழி அம்மா மருத்துவர் அவர்களையும் அவர்களுடைய புதல்வர்கள் புதல்வி செல்வி ஆமா தமிழ் அவர்களையும் செல்வன் ஆமா சுடர் அவர்களையும் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய இல்லத்து அரசியார் திருமதி சரஸ்வதி அவர்களையும் அன்போடு வருக என்று அழைத்து அவர்களை நூல் கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அறம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஒரு நிகழ்வை 202 வாரங்களாக தொடர்ந்து செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். அதை செய்து கொண்டிருக்கும் ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு முதலில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை மிக அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் துறையை சேர்ந்த முனைவர் அருள்மொழி அம்மா, முனைவர் வினோத், முனைவர் சந்திரகுமார், ஏனைய முனைவர்கள், ஒரு கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக் அவர்கள், கல்லூரி இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய கல்லூரி தாளாளர் அபிரூபன் சார் அவர்கள், அதே போலவே சர்வதேச அளவில் மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் முதலில் என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள்மொழி அம்மா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இதுல நீங்க ஒரு நாள் குடும்பத்தோட நீங்கள் வர வேண்டும் என்று. பாப்பா ஸ்டான்லியில படிச்சுக்கிட்டு இருந்தா, அதனால அவ அங்க இருக்காளேன்னப்ப அவ அங்க இருந்தே கூட பேசட்டுமே சார், நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஸ்டடி ஹாலிடேஸ்க்காண்டி இங்க வந்திருந்தா. அதனால இந்த நிகழ்வுன்றது ஒரு 4 பேர்கள் எங்களுடைய அவன் பையன் ஹாஸ்டல்ல இருக்கான். அதனால அவனுக்கு செல்போன் எதுவும் அலோடு கிடையாது. அதனால அவன் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்பாவினுடைய நூல்களை இங்கே உலகளாவிய அளவில் அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு மிகச்சிறந்த காரியம். அதற்கு ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப ஒரு 68 சிறுகதைகள் கிட்ட எழுதியிருக்காங்க. ஆனந்த விடன், சுபமங்களா, புதிய பார்வை, தாமரை, செம்மலர், இந்த மாதிரி இதழ்கள்ல வந்தது. அது எல்லாமே ஒரு முதலில் அப்பா தமிழ் மீது மிகப்பெரிய ஆர்வத்தோடும் ஒரு காதலோடு தான் இருந்தாருங்களாம். அவர் பேனா எடுத்து எழுதினாலே தமிழ் வாழ்கன்னு தான் எழுதுவார். எப்பயுமே எழுதும் போதே அந்த பேனா எழுதுதான்னு பார்க்கும் போதே அப்படித்தான் எழுதுவார். அப்படி ஒரு இவருடைய தமிழ் பற்று காரணமாக காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்ப தமிழ் பற்றாளரா இருக்காரு. அப்ப திராவிட சிந்தனை உள்ளவரா இருப்பாரு. இவர் காந்தியவாதி, ஆனால் தமிழ் பற்றாளர். ஆனா இவருக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அங்க உள்ள லோக்கல்ல உள்ள பாலிடிக்ஸ்னால. அந்த மாதிரி ஆனாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து எதுவும் மாற மாட்டார். அப்படிப்பட்ட முதலில் நீதி கதைகளை எழுதி கொண்டிருந்தார். ஜைன நபர்களோடு பழகியது. அந்த மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் படித்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியத்திலிருந்து மார்க்சியத்தை நோக்கி வந்தார். சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய கதைகளை 70களுக்கு பின்பாக எழுத ஆரம்பித்தார். ஒரு சிறுகதைகள் தோழர் என்ற நாவல், 2 குறுநாள், நிழலும் ஒரு கவிதையும், செந்தட்டி காலை கதைகள்னு அந்த ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு நகைச்சுவை கதைகளையும் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் கவிதைகள், கட்டுரைகள், இந்த மாதிரி எல்லாம் எழுதினேன். தினமணியில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க கட்டுரையெல்லாம். அதுல ஒரு சிறுகதையை நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன். அது அறிவொளி இயக்கத்தில் கடுங்காப்பி என்று பிரபலமாக எல்லா இடமும் சின்ன நூலாக ஒரு 7-8 பக்கங்களில் அடித்து எல்லா பக்கங்களும் கொடுக்கப்பட்டதாம். அந்த கதையினுடைய தலைப்பு தரகன்பாடு தான் அதோட கதை. அது கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, நல்ல நேரம் 1:30 மணிக்கு மேலதான், அதனால நீங்க 1:30 மணிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மையான்ற ஒரு மாட்டு தரகர் தான் அவரு. ஆனா சில சமயங்கள்ல மனிதர்களுக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அப்படியா, அப்ப ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு, அதுக்கு மேலதான் நல்ல நேரம்ட்டாங்க, அதனால நீங்க அப்ப வாங்க அப்படின்னு தரகர்கிட்ட சொல்லுவாங்க. சரி, அப்ப நம்ம நடப்போம் அப்படின்ட்டு நடப்பாரு. கொண்டுசாமின்றவருக்கு தான் பொண்ணு பார்க்க போறாங்க. அவர் கொண்டுசாமின்றவர் 23 வயது இளைஞர், நல்ல வாட்ட சாட்டமான ஒரு
ஆள். அவர் அதனாலதான் அவர் வந்து காவக்காரரா ஊர்ல போட்டிருப்பாங்க. எல்லா இடமும் தோட்டங்களுக்கு காவல்காரரா அவன் இருப்பான். அவனுக்கு இப்பதான் பொண்ணு பாக்குறதுக்கு இவரு கிளம்பி போறாரு. இவர் வந்து நல்லா ஜிப்பா போட்டிருப்பாரு. ஜிப்பா போட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு பீடி எடுப்பார் அந்த ஜிப்பா பையில இருந்து. அந்த பீடியோட நுனியை வந்து கடிச்சு துப்பிட்டு பத்த வைப்பார். பத்த வச்சுட்டு ஒரு மணி பர்ஸ் எடுத்து ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்து அந்த ஒரு பீடி கட்டும் ஒரு தீப்பெட்டியும் வாங்கிடுவார். வாங்கிட்டு மாப்பிள்ள வாங்க நடப்போம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிப்பார். ஆமா நம்ம மணி 10:30 தான் ஆகுது. 1:30க்கு மேலதானே வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் இப்ப போகணும்? ஏ சும்மா இன்னொரு பொண்ண பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்பாரு. என்ன மாமா நம்ம 1:30 மணிக்கு அந்த பொண்ண தானே பார்க்க போறோம். அது ஏன் இந்த பொண்ண பார்க்கணும்? ஏ அது வரைக்கும் கம்மாயில உட்கார்ந்து இருந்துட்டு போயிருவோமே அப்படின்னுவான். ஏய் இவன் என்னடா கிறுக்கு பயலா இருக்காங்க. ஆம்பளைங்கன்னா 4 பொண்ண பார்க்கணும், பழகணும் அப்படின்னு விரும்புவாங்க. நீ ஏன்டா ஒரு பொண்டுக்கு பய மாரி இருக்க? பொண்ணு பார்க்கறதுல ஏன் இப்படி ஒரு இது பண்ற? கொசக்குடிக்கு போனா 4 பானைய தட்டி பார்த்து தான் வாங்கணும். அதேபோல 4 பொண்ண பார்த்தா தான் எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியும். நீ வா அப்படின்பார். இவனுக்கு பிடிக்காது. ஒரு பொண்ண தானே பார்க்க போகணும்னு நெனைச்சோம். நம்ம ஏன் இன்னும் இந்த இதெல்லாம் பார்க்க போணுமா? அப்படின்னு ஒரு இதுலயே பின்னாடி போயிட்டு இருப்பாரு. போனா ஒரு தெருவு கடந்து போவாங்க. போனா ஒரு வீட்ல அந்த அம்மா வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கும். கணவன் இல்லாத அ ப அம்மா. அதுக்கு வந்து ஒரு மகளும் 2 பசங்களும் இருப்பாங்க. அந்த தரகர்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு அ பொண்ணு மாப்பிள்ளை வீட்ல ஏதாவது பார்த்து கொண்டு வாங்க, கொண்டு வாங்கன்ட்டு. அவ வானாலே உனக்கு வந்து தொல்லை குடுத்துக்கிட்டு இருக்கா. வா போய் அவ வீட்டுக்கு போவோம்ன்னு போவார். அந்த வீடு பூட்டி கிடக்கும். பக்கத்துல டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அங்க குருதவலிய வந்து அவிச்சு காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. காய வச்சிருந்திருப்பாங்க. அந்த சத்தம் ஒண்ணு வரும். அந்த கடவுக்குள்ள ஒரு முள்ளு நறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. கிராமங்கள்ல அவங்களுடைய இதுக்கு வந்து அடுப்பு பத்த வைக்க இது வந்து 70கள் 76ல வந்த கதை. அப்ப அந்த முள்ளு நறுக்கிக்கிட்டு இருப்பா ஒரு பொண்ணு. அவட்ட வந்து பார்த்தவொடனே, "வாங்கய்யா தரகரையா வாங்க" அப்படின்பா. அத அப்படின்னு முள்ளு வெட்டிட்டு தான் இருப்பா. பிறகு குண்டுசாமி பக்கத்துல வந்தவுடனே, அவளுக்கு அப்பதான் புரியும். ஐயோ! தரகரும் வந்திருக்காரு, கூட ஒரு பையனும் வந்திருக்கான். அப்ப என்ன ஆனோனே, என்னையா இந்த பக்கம்பா. இல்ல இந்த இவள பார்க்க வந்தேன். என்ன வீடு பூட்டி இருக்கே அப்படின்பா. இல்ல பருத்தி எடுக்க போயிருக்காங்க. பக்கத்து தோட்டத்துக்கு தான். நான் போய் உடனே கூட்டு வந்துர்றேன். அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அந்த திண்ணைய கொஞ்சம் பெருக்கி விடும். பெருக்கி விட்டுட்டு, "இங்க உட்காருங்கய்யா, நான் போய் கூட்டு வந்துர்றேன்" அப்படின்னு. அப்ப சொல்லும், "ஆ இவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான். இவ வந்து 7 வரைக்கும் தான் படிச்சிருக்கா. இவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால மேல படிக்க முடியல. ஒருவேளை அப்பா இருந்திருந்தாருன்னா நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான பொண்ணுயா, ரொம்ப கருத்தான பொண்ணு. ரொம்ப இது இருப்பாங்க." இவ வேகமா போயி கூப்பிட போயிருப்பா. பிறகு வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்து அ ஒரு அலுமினிய தட்டுல சோறும், சாம்பார் சாதமும், சாம்பார் ஊத்துன இதுவும் கொண்டு தட்டோட வருவான். தட்டோட வந்த உடனே, "அத்தே தொரவல குடுங்க." தொரவல்ன்றது சாவி. "தொரவல குடுங்க" அ அப்படின்னு கேட்பான். உடனே இந்த குண்டுசாமி அந்த பையன்ட்ட கேட்பான். "இது என்ன சத்துணவா வாங்கிட்டு வர?" அப்படின்பான். "ஆமா, சத்துணவு தான் வாங்கிட்டு வரேன்." "ஏன் அங்கேயே சாப்பிட்டுருக்க வேண்டியதுதானே, ஏன் இங்கே கொண்டு வரேன்பான்." "அக்காக்கு கொண்டு வருவேன். நான் வழக்கமா அங்க சாப்பிட்டுட்டு ஒரு தட்டுல இன்னும் கொஞ்சம் வாங்கி அக்கா பட்னியா இருப்பான்ட்டு அவளுக்கு கொண்டு வருவேன்" அப்படின்னு. அது வந்து அந்த வீடு அவ்வளவு வறுமையில இருக்கு. அப்ப சரி அப்படின்னு அந்த அம்மா வந்து திறந்த உடனே உள்ள போய் வருவான். அப்பதான் அந்த அந்த அம்மா வருவாங்க. காட்டுல இருந்து வருவாங்க. ஒரு கலர் சேலை கட்டி, ஒரு மெலிஞ்ச தேகத்தோட வருவாங்க. "ஐயா வாங்கய்யா, வாங்கய்யான்ட்டு" இது பண்ணுவாங்க. பிறகு அந்த தம்பிய வேகமா உள்ள கூட்டு போயி ஒரு பருத்தி கூறு 3 குடுத்து, தேயிலை பாக்கெட்டு, வெள்ளக்கட்டி, வெத்தல பாக்கு வாங்கிட்டு வா. அந்த கடைக்காரர்ட்ட குடுத்து வாங்கிட்டு வான்னு. அப்பல்லாம் அந்த பருத்திய குடுத்தா அதுக்கு மாற்று பொருளா அ கிராமங்கள்ல காசு இல்லாம அந்த பருத்திய குடுத்த உடனே இத ஒரு பண்டமாற்று முறையில அந்த மாரியானது. அப்ப வேகமா இவன் ஓடிருவான். அப்ப இந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கும். ஐயா இந்த மாரி இவரு ஆரம்பிப்பார். அந்த தரகர் வந்து. பையனுக்கு 4 சொற்கம் கரிசக்காடு இருக்கு. ஆ பொண்ணு 1 தங்கச்சி இருந்தா. அவளையும் கட்டி குடுத்தாச்சு. அப்ப வீட்ல எதுவுமே தொல்லை இல்ல. நல்ல குடும்பம் அப்டிம்பாரு. உடனே அவ சொல்லுவா, "என்னையால மூக்குத்தியும், காதுல கம்மலும் தாண்டி வேற எதுவுமே போட முடியாதுய்யா. நல்லது பொருளுக்கு சீர்வரிசை செய்றேன். இதான் என்னையால முடியும்." அப்டின்னு சொல்லுவா. அந்நேரம் ஒரு உள்ள போன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா இவ மக வந்து பக்கத்து வீடுகள்ல வந்திருப்பா. வந்து பக்கத்து வீடுகள்ல போயி முகம் கழுவி, பவுடர் போட்டு,
அவ உள்ள வர்றது தயங்கிக்கிட்டு இருப்பா. உள்ள போன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தள்ளி விடுவாங்க. வேகமா ஓடி போயிடுவான். ஓடி போன உடனே போய் அழுவா. ஓடும் போதே ஒரு நடுக்கம் இருக்கும் அவன்கிட்ட, ஒரு பயம் இருக்கும். அங்க உள்ள போன உடனே அவ அம்மா மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருப்பா. ஏன் இப்படி அழுகுற? முதல்ல உன்னைய மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காரு, இப்படி அழுகலாமா அப்படின்னு இது பண்ணிட்டு இருப்பா. நீ அழக்கூடாது, கண்ணீர் தொட அப்படின்ட்டு தொடச்சு காஃபிய அந்த டீ 2 கிளாஸ்ல வச்சு இதை கொண்டு போய் குடு அப்படின்பா. இவ நடுக்கத்தோட கை நடுக்கத்தோட அழுது அப்படியே வந்துகிட்டு இருப்பா. கொண்டுசாமிக்கு கொடுப்பா. கொடுக்கும்போது அவன் பார்ப்பான், கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சு அந்த மண் தரையில பட்டுக்கிட்டு இருக்கும். அப்படியே பார்ப்பான் இவள. அவ உடனே உள்ள ஓடி போயிடுவா. ஓடி போய் திருப்பி அழுக ஆரம்பிச்சிருவா. அவங்க அம்மா சொன்னும், உங்க அப்பா இருந்திருந்தா இந்த நிலைமை இருக்குமா அப்படின்னு சொல்லி அவளை தேத்திக்கிட்டு இருக்கும். நீ அழக்கூடாது, இப்படி எல்லாம் அழுகாத அப்படின்னு சொல்லி தேத்திக்கிட்டு. இதுக்கு இடையில வெத்தலை பாக்கு கொண்டு கொடுக்கும் அந்த அம்மா. வெத்தலை பாக்க அந்த தரகர் போடுவார். போட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்புவார். நான் ஒரு 2 நாள்ல சொல்லி விடுறேம்மா, என்னன்னு சொல்லி விடுறேன்ட்டு வெளியே கிளம்புவார். குண்டுசாமி பின்னாடியே போவாப்ல. போனா வா கம்மாக்கரை பக்கம் போவோம்னு நடக்க ஆரம்பிப்பாங்க. அங்க போனா கம்மாக்கரை பக்கம் போகாம குண்டுசாமி வேற பக்கம் திரும்புவான். அவங்க ஊர் பக்கம் போறதுக்கு திரும்புவான். ஏய் குண்டுசாமி எங்க போற அப்படின்பாரு. நம்ம பொண்ணு பார்க்க போகணும்ல அப்படின்பாரு. அதான் பாத்துட்டோமே அப்படின்பா. ஏன் நீ என்ன விளையாடுறியா? 1:30 மணிக்கு மேல அந்த பெரிய வீட்டு இடத்துக்கு போனோம். அவன் வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு போகாம நீ இங்கிட்டு திரும்புற அப்படின்னா, பொண்ணை பாத்துட்டோமே, அவ முதல்ல என்னைய பாக்குறா, நான் முதல்ல அவளை பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த பொண்ணையே கட்டிக்கிடுவான்மா. தரகருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஏன்னா அவருக்கு தரகு கூலி அங்க 2000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை விட்டுறக்கூடாதுன்றது. இந்த பையனுக்கு ஏன் அந்த நேரம் வச்சாங்கன்னா அமிர்த யோகம். அது 1 மணிக்கு மேல அமிர்த யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 இருந்து 6 மணிக்கு தான். அந்த இவனை உறுதியா கட்டிக்கணும்ன்ற நோக்கத்துலதான் அந்த பெரிய வீட்டுல 1 மணிக்கு மேல வர சொன்னாங்க. இவன் உறுதியா இருப்பான். நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அந்த பொண்ணுதான் எனக்கு வேணும், நீ மறுக்க இதெல்லாம் நான் மாத்தவே முடியாதுன்னுப்பான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு பதட்டமாயிடும். 2000 ரூபாய் தரகு கூலி தாரேன்னாங்களே, அது போயிருமே. நீ இப்போ வா, சும்மா போய் பார்த்துட்டா அது வந்துடுவான். அந்த பொண்ணை வேண்டான்னு கூட சொல்லிடுவான். ஆனா நீ வா, என் கூட வா அப்படின்பாரு. இல்ல நான் வரவே முடியாது, அப்படி நான் யாரையும் ஏமாத்த எனக்கு பிடிக்காது, நான் வரவே முடியாதுப்பான். இவர் புலம்ப ஆரம்பிச்சுவாரு. என்னடா இப்படி பேசுற? அப்பதான் சொல்லுவாரு, 2000 ரூபாய் தரகு கூலி தாரேன்னாங்க, அது யாரு தருவா அப்படின்பா. அப்போ உடனே சொல்லுவான், நம்ம நியாயப்படி பார்த்தா உனக்கு 20 ரூபா இருந்தா ஒரு பீடி கட்டு வாங்க, கையில காசு, இதை வச்சுட்டு நீ நான் போய் இப்ப என்ன சொல்ல அப்படின்மா. ஒரு தடவையாவது உண்மையை சொல்ல அப்படின்னு முடிச்சிருவாரு. இதுதான் கதை. இதுல இது அறிவொளி இயக்கத்துல கடுங்காப்பின்னு வச்சிருந்தாங்க. இதுக்கு அந்த தேயிலைன்றத கொஞ்சம் மாத்திருப்பாங்க. கடுங்காப்பின்னு வச்சு இந்த கதைய ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு பொண்ணை பாக்குறது, தரகர்கள் என்ன எதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்றது மாதிரியான ஒரு கதை. நன்றி. அடுத்தது என்னுடைய மனைவி மலர்விழி அவங்க செந்தட்டி காலை கதைகள்ல ஒரு கதையை சொல்றாங்க. ஆமா, மைக் மியூட்ல இருக்குங்க மலர்விழி. ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நடத்தும் தமிழ்துறை சார்பில் நடத்தும் இணைய வழியான நூல்வெளி அரங்கத்தில் நூல்வெளி இணைய சந்திப்பில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது அந்த 202வது நிகழ்ச்சியில நான் இந்த நூல்வெளி இணைய சந்திப்புல நான் 2வது முறையா பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் என்னோட மாமனாரும் எழுத்தாளரும் ஆகிய தனுஷ்கோடி ராமசாமி ஐயா எழுதிய செந்தட்டி காலை கதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பத்தி பேச போறேன். எனக்கு மாமனாரா ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு எழுத்தாளரா தெரியும். ஆனா அவர்தான் மாமனாரா ஆக போறாருன்னு எனக்கு தெரியாது. 12th படிக்கும்போது துணைப்பாட கட்டுரையில மாயிர்லு அப்படின்னு ஒரு கதை வந்துருச்சு. அந்த கதையை நான் படிச்சிருக்கேன், அதுல எழுதியிருக்கேன். அது அவர் தான் எழுதினாருன்னு எனக்கு அப்புறம்தான் தெரிய வரும்.
அவருடைய பல விதமான படைப்புகள், கதை, நாவல், கட்டுரை, கவிதை இப்படியெல்லாம் எழுதுனதுல செந்தட்டி கதைகள்ங்கிறது கொஞ்சம் வேறுபட்ட ஒரு பழ நடை நடையில இருக்கும். அதோட இது வந்து மத்த சிறுகதை மாதிரியோ நாவல் மாதிரியோ அவ்வளவு பிரபலமாகலையோ அப்படின்னு எனக்கு தோணும். இது வந்து ஒரு 35 சின்ன சின்ன கதைகள் அடங்கிய ஒரு சின்ன புத்தகம். ஒரு 70 to 80 பக்கம் தான் இருக்கும். ஒவ்வொரு கதையுமே வந்து ஒரு 2 பக்கம் இல்ல 3 பக்கம் அப்படிங்கிற ஒரு அளவுலதான் இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் ரொம்ப எளிமையா அதை வந்து படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் இல்ல 2 நாள்ல வந்து இந்த தொகுப்பு முழுசுமே படிச்சு முடிச்சிடலாம். இந்த கதையோட ஜான்ரா நடை பார்த்தோம்னா நகைச்சுவை அப்படிங்கிற ஜான்ரா அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட கதைகள். இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம சினிமாலையும் சரி, இலக்கியத்திலயும் சரி, நகைச்சுவை அப்படிங்கறது வந்து குறைஞ்சிட்டே வர மாதிரி தோணும். சினிமாலேயே பார்க்கும்போது ஒரு நல்ல நகைச்சுவை, அது ஒரு ஆபாசம் இல்லாத நகைச்சுவை, மற்றவங்களை புண்படுத்தாத மாதிரியான நகைச்சுவை வந்து இப்போ ஒரு வறட்சி, ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிற மாதிரி தோணுது. ரீல்ஸ் அந்த மாதிரி இதுலதான் நகைச்சுவை இருக்கிறதே தவிர, மற்றபடியான ஒரு தரமான இலக்கிய இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்னு தோணுது. இந்த கதையில வந்து அவருடைய நண்பர், அதோட மைத்துனர், அவர் பேர் செந்தட்டி காளை. அவருடைய இவர் பழகின, எழுத்தாளர் பழகின தன்னுடைய நினைவுகள் அதை வந்து பகிர்ந்து சின்ன சின்ன கதைகளா எழுதியிருக்கிறாரு. அவரு செந்தட்டி காளைங்கிறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையில ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் தடியா இருப்பாரு, முகம் கொஞ்சம் உருண்டையா இருக்கும், முடி முள்ளமன்றி மாதிரி இருக்கும், வாய் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கும், மாட்டு பற்கள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அவருடைய கேரக்டர் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கிற கேரக்டர். ரொம்ப அறிவாளித்தனமா சில சமயம் நடந்துக்குவாரு, சில சமயம் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துக்குவாரு, சில சமயம் ரொம்ப வீரனா மாதிரி நடந்துக்குவாரு, சில சமயம் ரொம்ப கோழையா நடந்துக்குவாரு. இந்த மாதிரி ஒரு முரண்களின் தொகுப்பா வந்து அவர் இருந்தாரு. ஆக மொத்தம் வந்து அவர் ஒரு வந்து எங்க இருந்தாலும் ஒரு அந்த இடம் வந்து கலகலப்பாவும் ஒரு நகைச்சுவையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 2-3 கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல் கதை வந்து மழையும் கடவுள் குதிரையும் அப்படிங்கிறது அவரோட முதல் கதை. அதுல வந்து என்னன்னா, இவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு மழை வந்துரும். களத்துமேட்டுல வந்து விளையாண்டு இருக்கும்போது மழை வந்துரும். ஒரு ஸ்கூல்ல போய் திண்ணையில போய் நிப்பாங்க. மழைக்கு ஒதுங்கி நிப்பாங்க ஒரு 7-8 வயசு இருக்கும்போது. அப்ப மழை அந்த கூரை வழியா வடிஞ்சிட்டு இருக்கும். இவரும் செந்தட்டி காளையும் நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப இவர் கேட்பாரு, டேய் மழை எங்கிருந்துடா வருது, வானத்துல இருந்து எப்படி இவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அதுக்கு அவரு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவாரு, டேய் கடவுள் வச்சிருக்க குதிரையில போவார்லடா, அந்த குதிரை போற ஒண்ணுக்குதான்டா இவ்வளவு மழையா வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே இவருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். அப்பனா இடி எப்படி இடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இடி வந்து அந்த குதிரை உருமுது இல்லையா, அந்த சத்தம் தான் இடியா கேக்குது அப்படின்பாரு. அப்புறம் மின்னல் வெட்டுது இல்லையா, அந்த மின்னல் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குதிரை சில சமயம் ஓடாம மக்கர் பண்ணும்போது கடவுள் சாட்டையால அதை வந்து சுளிர் அடிப்பாரு, அந்த இதுதான் வந்து மின்னல் மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப இடி விழுந்து சில பேர் செத்து போயிடுறாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அந்த குதிரை ஓடும்போது அதோட லாடம் கலண்டு இந்த ஆளுங்க மண்டை மேல விழுந்து அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோம்னா இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இந்த குதிரை வந்து விட்ட போடுமே, அதை வந்து என்னவா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இது வந்து முதல் கதை. அடுத்தது கிடாய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதுல வந்து என்னன்னா, இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆதர்ச தலைமை ஆசிரியர் இருப்பாரு. அவர் வந்து கணேசன் சொல்லியிருப்பாரு. அவர் நல்லா ஒரு கோட் சூட் போட்டு ஒரு
சஃபாரி அந்த மாதிரி சூட் போட்டுதான் வருவாரு. வரலாறு புவியியல் பாடம் நடத்துவாரு. வரலாறு புவியியல் பாடம் நடத்தும் போது மன்னர்கள் மாதிரியே அவங்கள அதே மாதிரியே அவங்க போர்கள் நடந்த முறை இதெல்லாம் பத்தி சொல்லும்போது அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கிறது, அந்த வசனங்களை சொல்லி காமிக்கிறது, அந்த மாதிரி அந்த ஒரு அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமா அப்படியே நடிச்சு காமிப்பார். மாணவர்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியர். இப்படி அவரு வந்துட்டு ஒரு நாள் கிரவுண்ட்ல வந்துட்டு இருக்காரு. அந்த கணேசன் வந்துட்டு இருக்காரு, தலைமை ஆசிரியர். செந்தட்டிக்காலையும் போயிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல ஒரு கெடாய், செம்மறி ஆட்டு கெடாய் வருது. இப்ப இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. என்னன்னா, அந்த தலைமை ஆசிரியர் முன்னாடி தன்னை வீரனா காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வருது. இப்ப திடீர்னு போய் அந்த கெடாய தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போய் இப்படி தொடுறாரு. ஆனா அந்த கெடாய் இவரை தள்ளிட்டே போயிருது. அப்படியே ரிவர்ஸ்லயே வந்துறாரு. இவர்னால ஒண்ணும் பண்ணவும் முடியல. ஏன்னா தள்ளவும் முடியல, நிக்கவும் முடியல. விட்டா அந்த ஆடு இவரை கீழே தள்ளி மிதிச்சிடும் போல இருக்கு. அப்புறம் அவரு தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு பியூனுக்கு அவசரமா வர சொல்லி, டே இந்த சின்ன பையல பிடிச்சு வெளியே தள்ளி இழுத்து விட்டு அதை துரத்தி விடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த பியூன் உடனே இவரை இழுத்துட்டு அந்த துரத்தி விட்டுட்டு அவர் முன்னாடியே இவர் 2 அடி வேற வச்சிடறாரு. ஏன்டா ஆள் எவ்வளவு இருக்க, வேலை எவ்வளவு பாக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அடி வச்சிடுறாரு. அது இவருக்கு ஒரே அவமானமா போயிருது. தலைமை ஆசிரியர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே அவமானமா போயிருது. இன்னும் 2 கதைகள் வீராதி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதுல அந்த கிராமத்துல களத்துமேட்டுல எல்லாரும் பல் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இந்த செங்கல் பொடி, அப்புறம் எரிச்சாம்பல் அதுக்கப்புறம் கருவேலங்குச்சி இதை வச்சுதான் அவங்க அந்த பல் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் பல் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த செந்தட்டிக்காலை தூரத்துல வர்றதை பார்த்து இவனை எப்படியாவது ஏதாவது சொல்லி உசுப்பேத்தி நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்போ அவரு அந்த செந்தட்டிக்காலை எரிச்சாம்பல் வச்சு பல் தேய்ச்சிட்டு வர்றாரு. அப்படி வரும்போது இந்த பெரியவங்க எல்லாம் செங்கல் பொடி வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் பக்கத்துல வந்தோம்னா அவரை உசுப்பேத்துறாங்க. இந்த செங்கல் பொடி வச்சு தேய்க்கிறவங்க பல்லு தாண்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் இல்ல எரிச்சாம்பல் வச்சு தேய்க்கிறவங்க பல்லுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி, அப்பனா உன் பல்லு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த கல்லை எடுத்து கடிடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அந்த சின்ன கல் எடுத்து வாயில போட்டு உண்மையிலேயே மென்னு கடிச்சு துப்பிடுறாரு. அடுத்தது அதை விட கொஞ்சம் பெரிய கல் எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் கடிச்சு மென்னு பொடியாக்கிடுறாரு. அதுக்கப்புறம் வேணும்னே சீனிக்கல்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸு கல், நீ வீரனா இருந்தா இதை மட்டும் கடிடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ வேற வழி இல்லாம அவங்க முன்னாடி இவருக்கு முடியாதுன்னு சொல்லவும் முடியல. அதைய வாயில போட்டு வாய மென்னு பாக்குறாரு. ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உடம்பையே குலுக்கி ஆட்டி அந்த அப்படியே மென்னு எப்படியோ ஷேக் பண்ணி அதை கஷ்டப்பட்டு மென்னு கடிச்சு துப்பி ஒரே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கைதட்டி கரகோஷம் பண்ணிட்டு இருக்காங்க. துப்புனதுல பார்த்தா கல் பீஸும் கிடக்குது, 2 பல்லும் உடைஞ்சு அதுல கிடக்குது. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டு கை தட்டி இருக்காங்க. இவரு அந்த பல்ல மட்டும் தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு. இது ஒரு கதை. அப்புறம் மர்ம குகைன்னு ஒரு கதை. இவர் ஒரு கொஞ்சம் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல போய் அட்மிஷன் போடுறாங்க. இப்ப எல்லா ரூமும் ஃபில் ஆயிருது, எல்லா ரூம்லயும் பசங்க சேர்ந்துட்டாங்க, எந்த ரூமுமே கிடைக்கல. மாடி படிக்கட்டு கீழே இருக்கிற ஒரு இடம் மட்டும் ஃப்ரீயா இருக்குது. அந்த ஏரியால இருக்கிற அந்த பழைய பொருட்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு அந்த ரூமை ஒதுக்கி விடுறாங்க. இவரு நமக்கு ரூம் கிடைக்கலையே, இந்த ரூம் கொடுத்துட்டாங்களே அப்படின்லாம் கவலைப்படல. அவருக்கு கொடுத்த ரூம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவர் மட்டும் சிங்கிளா இருக்கிற அந்த ரூம்ல வேற யாருமே ரூம்மேட் இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப பெக்குலியரா இருக்கு அந்த ரூமுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த ரூமுக்கு வெளியில கலர் சாக் பீஸ்ல ஈரமாக்கி மர்ம குகை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. சரி, இதுக்கு அது பேர் மட்டும் வச்சா பத்தாது, இதுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு
அதோட கதவுக்கு மேல 2 செருப்பை வந்து வச்சிடறாரு. அதாவது கதவு வந்து 90% மட்டும்தான் திறந்திருக்கும், மூடி இருக்கும். 90% மூடி இருக்கும். அந்த கதவு ஃபுல்லா ஓபன் பண்ணோம்னா அந்த செருப்பு வந்து கீழே விழுவும். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிடறாரு. சோ உள்ள வரணும்னா அவங்க என்ன செய்யணும்னா அந்த கதவை தூரமா தள்ளி நின்னுட்டு எட்டி உதைக்கணும். எட்டி உதைச்சாதான் அந்த செருப்பு நம்ம மேல விழுகாம தள்ளி விழுகும். இப்படி ஒரு அட்வென்ச்சரஸா பண்ணிட்டு போறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ அப்படி வந்து வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் ஸ்டடி டைம்ல ஈவினிங் 6 to 8 வந்து பசங்க எல்லாம் படிக்க போகணும். ஆனா இவர் ரூம் மட்டும், இந்த மர்ம குகை ரூம் மட்டும் பூட்டியே இருக்குது. பசங்க வந்து பையன் வந்து உள்ள இருக்க மாதிரி இருக்கு. அப்ப சூப்பர்விஷனுக்கு ஒரு ஆசிரியர் வர்றாரு. அவர் வந்தோன்னா இவர் கோபமாயிருது. என்ன இதுல மட்டும் அவன் படிக்க போகாம இங்கேயே வந்து இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மேல செருப்பு இருக்கான்னு பார்க்காம அவரு திறந்துடுறாரு. மேல வந்து தலை மேல செருப்பு விழுந்துருது. சோ இதோட இந்த கதை முடியுது. இந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாத்துலயுமே வந்து நிறைய கதைகள் வந்து உங்களை கட்டாயமா வந்து வயிறுக்குள்ளுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரியான கதைகள் இருக்கு. நிறைய 90% கதைகள் வந்து கட்டாயமா வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கிற மாதிரியான கதைகள் இருக்கு. இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து அந்த வட்டார வழக்கு சொற்கள் ரொம்ப சர்வசாதாரணமா அவங்க யூஸ் பண்ற சொற்கள் வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. அப்படி சொல்லும் போதுதான் அந்த கதையோட ஜீவன் குறையாம அந்த அவர் சொல்ல வந்த மெசேஜ், அந்த சொல்ல வந்த உணர்ச்சியையும் அந்த மெசேஜையும் வந்து நமக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த கதைகள்ல வந்து எல்லாரும் படிச்சு பயனடையணும். இந்த கதைகளும் வந்து ஒரு தெனாலிராமன் கதைகள் மாதிரி, பரமார்த்த குரு கதைகள் மாதிரி எல்லா பக்கமும் பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. இந்த வாய்ப்பை கொடுத்த அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து என்னுடைய மாமியார் சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பேசுவார். என்னுடைய மகள் தமிழ் அவர்கள் கவிதை வாசிப்பார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து நான் என் தாத்தா எழுதின ஒரு கவிதை வாசிக்க போறேன். இதோட தலைப்பு வந்து ராஜகோபுரம். நான் நாத்திகன்தான், ஆனால் கோபுரங்களை பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிடுகிறேன். ஏனெனில் கோபுரம் போல் உயர்ந்தவள் நீ. ஒரு நிமிஷம் கூட என்னால் ஓய்ந்திருக்க முடியாதுதான். என் பணி அப்படி. ஆனால் உன்னை தரிசிக்கும் கன நேரத்திற்காக யுக யுகமாய் தவம் இருந்தேன். நான் ரோஷக்காரன்தான். ஓரக்கண்ணின் புறக்கணிப்போடு கூட ஒத்து போனதில்லை. ஆனால் உனக்காக அவதூறு வெள்ளத்தில் நீச்சல் அடித்தேன். நான் மேடை பேச்சாளன் தான். உன்முன் மௌனம் போர்த்திருந்தேன். ஏனெனில் என் கண்கள் மௌனம் உயிர். இவற்றிலும் சிறந்த மொழி எனக்கு ஏதும் தெரிந்திருக்கவில்லை. உடல் உண்பதையே உணராது. உயிராகவே பறந்து வந்தேன். உன் மாளிகைக்கு திரும்பும் போதோ உயிரற்ற என் உடலை சுமக்க முடியாது. இடையிலேயே கிடத்தி விட்டேன். என் கலை மனதில் கவிச்சிலர்ப்பு ஏற்படுத்திய உன் காலடி மலர்களுக்கு என் கண்ணீர் துளிகளோடு இந்த கவிதை வரிகளையும் சமர்ப்பணம் செய்கிறேன். ஏனெனில் இதிலே என் உயிர் கலந்துள்ளது. நான் நாத்திகன்தான், ஆனால் கோபுரங்களை பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிடுகிறேன். ஏனெனில் கோபுரம் போல் உயர்ந்தவள் நீ. நன்றி. அடுத்து பாட்டி வருவாங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் இடைவெளியில் இப்பொழுதுதான் முதலாக பேசுகிறேன். கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்கிறது. என்னுடைய கணவரை பற்றி நீங்கள் இது கேட்டால் நான் பதில் சொல்றேன். சார், இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்வா நம்ம அமைச்சுக்கலாமா? பேசலாம். ஆமா, ஐயா வந்து கதைகள்லாம் நிறைய எழுதி இருக்கிறாங்க. மாதிரி பாப்பா கவிதை வாசித்தாங்க. முதல்ல கவிதை தான் எழுதுனதா அவர் குறிப்பிடுறாரு. அதுக்கு பிறகுதான் சிறுகதை உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் ஜெயகாந்தன் இவங்களோட இருக்கக்கூடிய நட்பை கூட அவர் சில இடங்கள்ல பதிவு செய்யறார். ஜெயகாந்தனும் அவர் ஐயாவை பேசியிருக்கிறாங்க. ஜெயகாந்தன், எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி இவர்களுடைய நட்பை பத்தி பேசுறாங்க. ஜெயகாந்தன், அதாவது அவருடைய கணவருக்கு ஜெயகாந்தன் மேல ரொம்ப ஒரு மரியாதை, அன்பு. அவருடைய கதைகள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கிற கதை. அது மேல அவர் மேல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. அதனால அவர் எங்க அவரு வந்தாலும் அவரை போய் பார்க்காம இருக்க மாட்டாங்க. முதல் வரிசையில போய் உட்கார்ந்து அவருடைய பேச்சை போய் கேட்பாங்க.
கேட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சாத்தூருக்கு வந்திருக்கும் போது வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து விருந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவருடைய பொண்ணு மருமகள்லாம் ரொம்ப பழக்கம் அவங்களுக்கு. அவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையான நட்பு அவங்களுக்கு. ரொம்ப முக்கியமான, ரொம்ப மரியாதை கூட நட்பா இருக்கும். ஐயா கதைகளை எழுதிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து கேட்பாங்களாமா? கதை நல்லா இருக்கா? அதாவது கருத்து, அதாவது புதுசு எழுதி முடிச்ச உடனே அனுப்புறதுக்கு முன்னாடி, பத்திரிகைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாட்ச் காட்டுவாங்க. வாட்ச் காட்டி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நான் எனக்கு வந்து விமர்சனம் பண்ண தெரியாது. படிச்சு பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்லா எழுதிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. அந்த கதை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு இது தபால்ல இது வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு நீ நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கதை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயாவோட கதைகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான கதை எதுமா? பிடிச்சமான கதை வந்து நாரணம்மான்னு முத எழுதினாங்க. அந்த கதை வந்து நடக்கும்போது, அதாவது அவங்க இப்பதான் ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வர்றாங்க. அப்பதான் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து அந்த நாரணம்மாவுடைய இறந்து போய் அவருடைய இது வந்து வருது. அந்த இதுக்கு போறாங்க, சுடாடு போறாங்க. இவர் அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வர்றாரு. வந்த உடனே என்னங்கும் போது இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வந்தவொடனே இவர் என்ன செஞ்சாரு, புஸ்தகத்தை மேஜையில வச்சுட்டு உடனே அங்க போயிட்டாரு. போய் அது என்ன என்ன இந்த மாதிரி சம்பவம் நடந்தது என்ன சொல்லி கேட்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் அதை வந்து அவர் மனசுல வந்து அது வந்து பதிஞ்சு அது ஒரு கதையா எழுதினாரு. நடந்த சம்பவத்தை பத்தி விட்டு அது ஒரு கதையா எழுதினாரு. அதான் முத எழுதின கதை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் கேள்வி கேட்கலாம்? அம்மாவோட வணக்கம்மா. வணக்கம். ஒரு படைப்பாளருடைய குடும்பமே அந்த படைப்பாளரை கொண்டாடும் நிகழ்வாக இன்றைய வாசிப்பு முற்றம் அமைந்துள்ளது உண்மையிலேயே வாசிப்பு முற்றத்திற்கான ஒரு மரியாதையாக நாம் பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளருடைய மனைவியாக உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமா? அவர் ஆரம்ப கட்டத்தில இருந்து அவருடைய காலம் வரை நீங்கள் அவருடைய துணைவியாக இருக்கிற காலத்துல ஒரு எழுத்தாளரின் மனைவின்றதுல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் இருக்கிறது? அவர் எழுத்தாளர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எழுதும்போது அவருக்கு என்னென்ன தேவையோ உதவியோ நான் வந்து செய்வேன். அப்பப்ப வந்து கடிண்டி போட்டு கொடுத்துற சொல்லுவாரு. போட்டு கொடுப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்கும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி செய்யறது. அதாவது அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஏதாவது சந்தேகம் கேட்டாலும் எழுதும்போது ஏதாவது சந்தேகம் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லுவேன் நானு. ஏதாவது அது அவருடைய எழுத்தாளர் இருக்குது. எனக்கு கணவர் வந்து எழுத்தாளர் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட அவர் வந்து கண்ணதாசன் பாடல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல பாரதியார் பாடல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியார் வந்து அவருக்கு ரொம்ப தந்தை, அவர் சொல்லுவார், உன்னுடைய ஞான தந்தை அப்படி, என்னுடைய ஞான தந்தைம்பாரு, உன்னுடைய மாமனார் அப்படிம்பாரு, என்னுடைய ஞான தந்தை உன்னுடைய மாமனார் இருப்பாரு அவரு வச்சுட்டு. அவருடைய கவிதைகள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அந்த கவிதைகளை வந்து வீட்டுல வந்து தினமும் காலையில பாடுவார். காலையில எழுந்த உடனே இது யோகா பண்ணி முடிச்சுட்டு பாடுவார். அதுல முக்கியமா அந்த நல்லதோர் வீணை செய்துங்கிற பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லதோர் வீணை செய்து நலங்கட எரியலாமா அப்படின்னு சொல்லி புனிதில் எரியலாமாங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த பாட்டை வந்து தினம் பாடிடுவாரு. அடுத்து அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டெய்லி அவருடைய பாரதியார் பாட்டுல 2-3 பாட்டுல வந்து தினம் காலையில பாடுவாரு. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச உடனே, யோகா பண்ணி முடிச்ச உடனே பாடுவாரு. அப்படியே அந்த ஒரு பாடுவாரு. அவருக்கு எந்த நேரம் வந்து எழுதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது டைம் வச்சிருப்பாரம்மா? இரவு நேரத்துல ஏதாவது மூடு இருக்குமா, அல்லது அந்த மூடை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி ஏற்படுறாரா? அந்த மாதிரி எப்ப எழுதணும் அப்படிங்கிற ஒரு டைமிங், அதாவது காலையில ஏர்லி மார்னிங் 4 to 7 வரைக்கும் எழுதுவேன், அல்லது சாயங்காலம் அந்த மாதிரி ஏதாவது டைமிங் இருக்கு? காலையில அதிகாலையில எழுதுவாரு. அதாவது சத்தம் இல்லாம அமைதியான நேரத்துல, அந்த நேரத்துல காலை நேரத்துல எழுதுவாரு. காலை நேரத்துல எழுதுவாரு. எந்த சத்தமும் இல்லாத நேரத்துல அமைதியான நேரத்துல எழுதுவாரு. அப்புறம் அதை திரும்ப காப்பி பண்றது இரவு நேரத்துல காப்பி பண்ணுவாரு. அது எழுதுவாரு. முதல்ல எழுதிட்டு அப்புறம் திரும்ப எழுதுறது வந்து இரவு நேரத்துல எழுதுவாரு. யோசிப்பாரு, தனியா உட்காந்து யோசிப்பாரு. அது எழுதுக்கு முன்னாடி அதை யோசிப்பாரு எப்படி எழுதான்ட்டு. அப்போ வந்து நம்ம எந்த தொந்தரவும் அவருக்கு வந்து கொடுக்க மாட்டேன். அதாவது எதையுமே அவர்கிட்ட பேச மாட்டேன். அவர் ஏதோ யோசிக்கிறாருன்ட்டு நான் என்னுடைய வேலையில பார்த்துட்டு இருப்பேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு சொல்லுவாரு.
எப்பவுமே ஒரு வெற்றியாளருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமே அவருடைய மனைவி தான் அப்படிம்பாங்க. அதை நீங்க உண்மையிலே ப்ரூவ் பண்ணிருக்கீங்க மேடம். ஏன்னா ஐயாவோட நானும் பயணிச்சிருக்கேன் அந்த அறிவொளி இயக்கத்துல 88ல இருந்து 91 அந்த சமயங்கள் எல்லாம். அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை தருகிறதுமா. நான் நம்ம கல்லூரியுடைய மாணவர் தான். நன்றி நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. ஐயாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் எதுவும் இருக்காமா? அப்படி எதுவும் குறிப்பிட்டு உண்டு. டெய்லி எழுதுவாங்க. அதாவது டெய்லி எழுதிருவாங்க. டைரி எழுத பழக்கம் உண்டு. டெய்லி அன்னைக்கு நடந்த சம்பவங்களை எழுதிருவாங்க. அதே போல ஒரு தொகுப்பா கொண்டு வரலாம். ஒரு எழுத்தாளரோட டைரி எப்படி இருக்கு அப்படின்னு. நான் அறம் சார்கிட்ட அப்ப கொடுத்தாங்க. அவரோட டைரியில எழுதின ஒரு எழுத்தாளரோட டைரி அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வெளிக்கொண்டு வரணுங்கிறது எங்களோட விண்ணப்பம். அந்த பழக்கம் உண்டு, அவங்களுக்கு எழுதுவாங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். ஐயாவை பார்த்து நீங்க ஐயாவை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஐயா போல நம்மளும் ஏதாவது ஒரு கதை எழுதணும், ஒரு கவிதை எழுதணும், இல்லாட்டா தனக்கு தெரிஞ்ச தன் மனசுக்குள்ள உருவான கதையை அவர்கிட்ட சொல்லி அவரையாவது எழுத வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது உங்களுக்குள்ள உருவாயிருக்காங்கம்மா? இல்லைங்க, அப்படி எனக்கு இல்ல. அவரே எல்லாமே எழுதுனால அவருடைய கதைகளே எனக்கு படிச்சு சந்தோஷப்படுவேன். அதனால அப்படி ஒரு இது எனக்கு இல்லைங்க. என்ன இல்லைங்க, எழுதணும்னு எனக்கு தோணல. அவரே இந்த கஷ்டப்படுறவங்களை பத்தி எழுதுவாரு. ரொம்ப கிராமங்கள்ல கஷ்டப்படுற குடும்பங்களை பத்தி எழுதுவாங்க. அதோட அவங்க கிராமங்களை எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதே அப்படியே வட்டார மொழியில எழுதுவாரு. ஆரம்ப காலகட்டத்துல பேனாவும் பேப்பருமா இருக்கும்போது என்ன எப்ப பார்த்தாலும் பேனாவும் பேப்பருமா இருக்கீங்க, வந்தா பேனா பேப்பர் அப்படி ஏதாவது அவங்கள, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல எல்லார் வீட்லயும் அது நடக்கும். இப்ப எங்க வீட்லயும் நடக்கும். எப்ப பார்த்தாலும் வந்தோடனே படிச்சுக்கிட்டே இருக்காரு, இப்ப செல்போனை வச்சுக்கிட்டு ஏதாவது வகுப்புல இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க என்னைக்காவது ஐயாவை பார்த்து அப்படி சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க, நான் அப்படி என்னைக்கு சொன்னது இல்லைங்க. நான் அப்படி சொல்றது இல்லைங்க. அவர் விருப்பம் எதுவும் அதுபடி நான் நடந்துக்கிடுவேங்க. அவர் எழுதணும்னு தோணுதா, சரி எழுதட்டும், அதுக்கு நம்ம என்ன உதவி பண்ண முடியுமோ செய்யணும்னு நான் நினைப்பேங்க. நான் என்ன இப்படி எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைக்க மாட்டேங்க. அவர் எழுத்தாளர். அதாவது அவருக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ எழுதுறாரு, எப்ப அவருக்கு எழுதணும்னு தோணுதோ எழுதுறாரு. அதுக்கு நம்ம என்ன உதவி செய்யணுமோ அதை நான் செய்யணும்னு நினைப்பேங்க. ரொம்ப நன்றி. நல்ல துணைவியார் ஐயாவுக்கு அமைஞ்சிருக்கீங்க. நல்லது. நிறைவு செஞ்சிடலாமா? நிறைவு செஞ்சிடலாமா சார்? ஆமாங்க, நல்லதொரு நூல் கருத்துரை. கொஞ்சம் வேறுபட்ட கோணத்தில் மிக அழகாக. ஏனென்றால் படைப்பாளர்களை படைப்பின் வழியாக அறிந்து கொள்வது ஒரு முறை என்றால், அவரை நெருங்கி அறிந்திருக்கக்கூடிய குடும்பத்தின் வழியாக அறிவது என்பது அந்த படைப்பினுடைய பின்புலத்தை அறிவதற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் சரஸ்வதி அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களினுடைய படைப்புகளினுடைய பின்புலங்களை மேலும் அறிந்து கொள்ள முடிந்தது. அம்மா அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. அதுபோல படைப்பாளர்களை அவர்களுடைய வீடு அங்கீகரிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதும் உண்டு. அப்படி இல்லாத வகையில் படைப்பாளரை கொண்டாடுகின்ற ஒரு குடும்பமாக இந்த நூல் வாசிப்பு முற்றத்தின் வழியாக அது அறிய வந்த பொழுது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. கரிசலினுடைய உண்மையான மனிதர்களை பதிவு செய்தவர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள். தேர்ந்த கதை சொல்லியாக ஐயா அறம் அவர்கள் அந்த கதையை எடுத்து சொன்னார்கள். தரகன்பாடு என்கின்ற கதையை சொல்லப்போனால் கண்ணில் நீர் பணிக்க அந்த கதையை கேட்க முடிந்தது. அந்த வகையில் ஐயா அவர்களினுடைய கதை தேர்ந்து அங்கே எடுத்துரைத்த பாங்கிற்கு அறமையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இலக்கிய நகைச்சுவை என்பது இன்றைக்கு குறைந்து வருகின்ற, நகைச்சுவை என்பதனுடைய புரிதலே மாறி இருக்கக்கூடிய சூழலில் இலக்கிய நகைச்சுவையை தொட்டு காட்டுகின்ற வகையில் செந்தட்டி காலை கதைகளின் வழியாக மிக அழகாக மலர்விழி அம்மா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல தமிழ் அவர்கள் ஒரே ஒரு கவிதை, உண்மையான நாத்திகனுடைய ஒரு மனநிலை பதிவு அப்படின்னு அந்த கவிதையை வைத்துக் கொள்ளலாம். கவிதையை எடுத்துரைத்த விதமும் மிக அழகாக தமிழ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நூல் நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்ததற்கு அறம் மருத்துவர் அவர்களினுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை தெரிவிப்பதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 202. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி.
இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்னும் பொருண்மையில் மருத்துவர் தா அறம், மருத்துவர் MS மலர்விழி, செல்வி ஆமா தமிழ், செல்வன் ஆமா சுடர், திருமதி சரஸ்வதி அம்மா ஆகியோர் இணைந்து தனுஷ்கோடி ராமசாமியின் சிறுகதைகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். 68 சிறுகதைகளை எழுதிய படைப்பாளுமை, பல்வேறு இதழ்களில் படைப்புகளை எழுதிய புலமை, தமிழ் வாழ்க என்று எழுதும் பாணி, தொடக்க புள்ளியாக நீதி கதைகளை எழுதியமை, காந்திய சிந்தனையிலிருந்து மார்க்சியம் நோக்கிய பயணம், சமகால பெண்களின் வாழ்வியலை எடுத்துரைக்கும் விதமாகவும் தரகனின் நிலைப்பாட்டினை சுட்டிக்காட்டும் விதத்திலும் அமைந்த தரகன்பாடு, நகைச்சுவை பாணியில் எழுதப்பட்டவையாக செந்தட்டிக் காலை தொகுப்பினை சுட்டிக்காட்டியமை, நகைச்சுவை குறைந்து வரும் சூழலை எடுத்துரைத்தமை, செந்தட்டிக் காளையின் தோற்றம், முரண்களின் தொகுப்பான கதாபாத்திரம், குதிரையின் செயல்பாட்டோடு மலை இடி மின்னலை பொருத்தி பார்த்தல், தலைமை ஆசிரியர் முன் அவமானப்படும் செந்தட்டிக் காளையின் நிலைப்பாட்டினை எடுத்துரைக்கும் கிடாய்கட்டு சிறுகதையும், தன்னுடைய தங்கும் அறையில் செருப்பு வைத்து நகைச்சுவை ஏற்படுத்தும் மர்ம குகை சிறுகதையும், நாத்திகன் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கில் ராஜகோபுரம் கவிதை வாசிப்பும், ஜெயகாந்தனோடு கொண்ட உறவு, பாரதியார் பற்றிய சிந்தனை, தினசரி குறிப்பெடுக்கும் பழக்கம், கிராமங்களை கதை களமாக கொண்டு எழுதியமை குறித்தெல்லாம் கரிசல் மண்ணில் போற்றப்பட வேண்டிய எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதிய சிறுகதைகள், கவிதை, நினைவுகளை குறித்த பகிர்வுகளை அளித்த தனுஷ்கோடி ராமசாமி ஐயாவின் குடும்பத்தாரின் உரைத்திறத்திற்கு நன்றிகள் ஐயா. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், முனைவர் மணிமாறன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. காகிதமே என்றாலும் புத்தகங்கள் நம்மை உயர்வை நோக்கி அழைத்து செல்லும் ஏணிப்படிகள் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.